ஸோ ஃபர்ஸ்டே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஜிராயா பார்த்தீங்கன்னா 2 பர்ஃபெக்டான ஜிஞ்சரிக்கீஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அந்த 2 ஜிஞ்சரிக்கீஸும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஹான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷி. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல நம்ம டீம் ஜிராயா மேலே டெயில் பீஸ்ட் பாம் எடுத்து விட்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 13 வயசுள்ள நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ரேஜ் யூஸ் பண்ணி 4 பேர்த்த டெலிபோர்ட் பண்ணி விட்றாரு. வெறும் 13 வயசுள்ள மினாட்டோ 4 பேர்த்த டெலிபோர்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம வேற ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி ஆகணும். நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா ரசிங்கன் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிளையிங் ரேஜின் யூஸ் பண்றாருங்கிறத. இதுல நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரப்போ 3 ஷினோபி சேர்ந்து ஒருத்தரை டெலிபோர்ட் பண்ற மாதிரி ஆயிருக்கும் ஃபிளையிங் ரேஜின் யூஸ் பண்ணி. ஆனா இந்த இடத்துல நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சக்கரா வச்சு 4 பேர்த்த டெலிபோர்ட் பண்ணி விட்டுருக்காரு. அதுவும் வெறும் 13 வயசுல இதை பண்ணிருப்பாரு. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம மினாட்டோட சாக்ரா லெவல் எவ்வளவு மேசிவ் ஆனதுன்ட்டு. இதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம குஷினா பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோவை மீட் பண்றாங்க.